புதிய பாக்கெட்ல பழைய பிஸ்கட்டை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி புதிய மேக்கப்ல பழைய பாம்பே இப்பொழுது நம் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. நாம எதிலிருந்து விடுதலை ஆனோமோ மீண்டும் அதே இடத்துல நம்மை கொண்டு போய் விழத்தள்ளக்கூடிய வேலையை சாத்தான் அழகாய் செய்து வருகிறான். இன்றைய காலகட்டத்துல சபையில நிறைய தவறான பின்பற்றல்கள் இருந்தாலும் ஒரு 6 விஷயத்தை உங்கள் கண்முன் கொண்டு வர விரும்புகிறேன். நம்பர் 1, நாம எதை விட்டோமோ, எதை விக்கிரக ஆராதனை என்று சொன்னோமோ, கர்த்தர் எதை வன்மையாய் கண்டித்தாரோ அதிலிருந்து நாம விடுதலையாகி திரும்ப அதிலே போய் விழுந்திருக்கிறோம். இந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போட்டோவை வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இவங்க ஜெபிக்கிறது என்ன எல்லாம் நடக்குது. இது நான் நினைக்கிறேன் இயேசு அழைக்கிறார் அந்த ஜெப கோபுர அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு. அவர்களுடைய எல்லா இடத்துலையும் அதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, வேறு சில சபை ஊழிய இதுலயும் இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது நான் பார்த்ததில்லை. அதனால எனக்கு ஃபேஸ்புக்ல கிடைச்ச இந்த போட்டோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒருவேளை இயேசு விடுவிக்கிறார், இயேசு காயம் கட்டுகிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இப்படி எந்த ஊழியமா வேணாலும் இருக்கட்டுங்க, உங்க சபையில கூட இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய போட்டோவை வைத்து கொண்டு ஏதாவது வசனம் அச்சடிச்சு கொடுக்கிறது, கேலண்டரை இது மாதிரி வச்சு அச்சடிச்சு கொடுக்கிறது, இது மாதிரி வேற சில புரொட்டஸ்டன்ட் இல்லாத மற்றவர்கள் செய்யட்டும், நாம் அதை தவறு என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம கூடுகைக்குள்ளாகவே இதை நம்ம செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு பழைய பாவத்தில் நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எந்த போட்டோவுக்கு முன்னாடி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், யாரை நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய தவறான ஒரு வழிபாட்டுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த டிவி பிரசங்கியார்கள் மீண்டும் நம்ம எவ்வளவு பெரிய பாவத்துல விழத்தள்ளுகிறார்கள். இத வெளியிலிருந்து வர்றவங்களோ அல்லது மாற்று மதத்திலிருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பாவமாய் தெரிவதில்லை. நாம தான் அவங்களை எஜுகேட் பண்ணணும். தயவு செய்து உங்களுடைய போதகர்கள், அது டிவி பிரசங்கியா இருக்கட்டும், உங்களுடைய ஆஸ்தான பிரசங்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அது கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. நம்பர் 2, தன்னல போதனை அதிகமாய் பெருகி இருக்கிறது. அது என்ன தன்னல போதனை? ஆதியாகமத்தில் தொடங்கிய அந்த போதனை இப்போது தலைவிரித்து ஆடுகிறது. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதுமே நம்மளுடைய நலனை மட்டுமே தேடக்கூடிய ஒரு போதனை. இது பைபிள் சொல்லவே இல்லை. என்னுடைய நலன் என்று எதை சொல்லுகிறேன்? ஆவிக்குரிய நலன் என்பது வேறு, இந்த சரீர பிரகாரம் நலன் என்பது வேறு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப சரீர பிரகாரமான நலனை தேடக்கூடாதா? அப்படி நான் சொல்லவில்லை. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், அதை இழந்து போவான் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுங்களா? கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக ஒன்றை பின்பற்றும் பொழுது இந்த சரீரம் அந்த இடத்துல தடையாக வரும், உலக ஆசீர்வாதம் தடையாக வரும். இதெல்லாம் வரும் பொழுது நீங்க உலக ஆசீர்வாதமா அல்லது என்னுடைய நலனா, இதெல்லாம் முக்கியமா தெரியும் அந்த இடத்துல. ஆனால் இங்கு கர்த்தருடைய வார்த்தையான் வரும்பொழுது இதையெல்லாம் நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போஸ்தலர்கள் பல இடங்களிலே அவர்கள் தங்களுடைய நலனா கர்த்தருடைய வார்த்தையா என்று வரும் பொழுது அவர்கள் அடி வாங்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், தாங்கள் ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தாங்க, தாங்கள் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார்கள், தங்களுடைய பிள்ளைகள் மரிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், தங்களுடைய பெற்றோர்கள் மரிக்க ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? தன்னலம் அப்படிங்கிறது வேறு ஒன்றை அடிப்படையாய் வைத்திருக்கிறது. இதை மேலோட்டமா பார்க்கும் பொழுது அப்ப நீங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா, நீங்க வியாதி இல்லாம இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி வேதம் சொல்லாத தன்னல போதனை வந்திருக்கிறது. ஆதி ஆகமத்துல முதலாக தன்னல போதனையை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றது யாருங்க? சாத்தான். அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் வாக்களித்து கர்த்தரை விட்டு வழிவிலகச் செய்து பயங்கரமான ஆபத்திலே கீழே விழத்தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பாருங்க, எல்லா போதனையும் நம்மை வெறுக்கக்கூடிய, சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த போதனையை விட்டுவிட்டு இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு போதனை நேரடியாக வந்திருக்கிறது. பழைய அதே பாவம், பழைய அதே பாம்பு, ஆனால் புதிய உரையில், புதிய பாக்கெட்ல, புதிய மேக்கப்ல வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எச்சரிக்கையா இருங்க. நம்பர் 3, கிறிஸ்துவுக்கான அல்லது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சியை விட திறமைகளும் தாளந்துகளும் அபிஷேகங்களும் வரங்களும் முக்கியப்படுத்தப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம். இங்கு எது முக்கியம் என்று கேட்டால், ஒரு நபருடைய சாட்சி முக்கியம் அல்ல, அவர் கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம் அல்ல, அவர் எப்படி தன் திறமைகளை வெளிப்படுத்தினார் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு ஜனங்கள் மிக மோசமானவர்களாய் மாறி இருக்கிறார்கள். விசுவாசிகளை சொல்லுகிறேன், மனைவியை அடித்து துரத்துகிற ஒரு ஊழியன்,
மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை விவாகம் பண்ணுகிற தேவ ஊழியன். தேவ ஊழியன்னு சொல்லக்கூடாது, அப்படி இருக்கிறாங்க பாஸ்டர்ஸ். கள்ள தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் விசுவாசிகளுடைய பார்வை என்னவா இருக்கிறது தெரியுங்களா? அது அவருடைய பர்சனல் லைஃப். அதுல நாம தலையிட முடியாது. அவர் மூலமாய் தேவன் அற்புதம் செய்கிறார், அதை பாருங்கள். அவரை இன்னும் 1000 பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவரை பாருங்கள். இங்க என்ன சொல்ல வருகிறோம்? தேவனுடைய சாட்சியை விட இது முக்கியம் என்று பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு பழைய பாவத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டோம் பாத்தீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுடைய திறமைகளையோ தாளந்துகளையோ வரங்களையோ அல்ல, தானே வரம் கொடுத்திருந்தாலும் சரி, அந்த நாள் வரும் பொழுது நாங்கள் வரத்தை பெற்றவர்கள், நாங்கள் அந்நிய பாஷை பேசினோம், நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அற்புதம் அடையாளங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் என்றெல்லாம் தங்கள் வரங்களை பற்றி பீத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அறியேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உன்னை புரிந்து கொள்ளுங்க, ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல நாம வந்துட்டோம். நம்பர் 4, எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு உலக ஐஸ்வர்யம் தேவனுடைய அங்கீகாரம் என்ற போதனை வந்து விட்டது. உலக ஐஸ்வர்யம் தான் தேவனுடைய அங்கீகாரம். ஒட்டுமொத்த சபையிலும் இந்த போதனை தலைவிரித்தாடுகிறது. மேற்குலகத்தில் ஆரம்பித்து இந்த கடைக்கோடி வரைக்கும் இந்த போதனை தலைவிரித்தாடுகிறது. நம்மளுடைய பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா தேவனுடைய அங்கீகாரம், உலக ஆசீர்வாதம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதனை வந்து 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 அரிப்பிளவையை போல பறந்து புறையோடி போய் கடைசியில இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏக்கர் கணக்கில் எனக்கு நிலம் வேண்டும்னு பாட்டு பாடுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் 1 கிலோ தங்கம் கண்டிப்பா இருந்தாக வேண்டும். இது உங்களுக்காக இல்ல, தேவனுக்கு தங்கம் தேவைப்படுகிறது. நான் சொல்லலைங்க, போதகர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதரன் ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருக்கு, அதை போட்டு பார்த்தா, உங்களுக்கு தங்கம் தேவைப்படுதோ இல்லையா, தேவனுக்கு தங்கம் தேவைப்படுகிறது. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப நாம என்ன பண்ணி, ஆண்டவரே ஐயோ பாவம், நீங்க எல்லாம் தங்கம் எதுவுமே இல்லாம இருக்கிறீங்க, எங்க கிட்ட வந்து வாங்கிட்டு போங்கிற அளவுக்கு கேவலமான ஒரு பிரசங்கத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். இந்த போதனை எவ்வளவு மோசமான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு பாத்தீங்களா? பாவம், பழைய பாவம். ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடியதை நான் செய்வேன்னு செஞ்சு சவுல் ராஜா அதை செய்யும் பொழுது, ஏன்பா ஆண்டவர் தான் வேணான்னு சொன்னாரு, நீ ஏன் செய்யற? தேவனுக்கு தான் செய்யறேன். ஏன்பா கொள்ளையடிச்ச? இல்ல, கொள்ளை நானா அடிக்கல, அந்த பணத்தை எடுத்துட்டு அதுல சபை கட்டலான்னு கொள்ளையடிச்சேன், அதுல இருந்து உதவி செய்யலான்னு கொள்ளையடித்தேன், அதுல தேவனுக்கு ஒன்றை கொடுக்கலான்னு கொள்ளையடித்தேன். ஏன்னா தேவனுக்கு தேவை அல்லவா, தங்கம் தேவனுக்கு தேவை அல்லவா? பைத்தியக்கார போதம். நம்பர் 5, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விற்பனை செய்யும் பாஸ்டர்கள் பெருகிவிட்டார்கள். இன்றைக்கு பாஸ்டர்ஸ்ல பெரும்பாலானவர்கள் சேல்ஸ்மனா இருக்கிறாங்க. எதை சேல்ஸ் பண்றாங்க தெரியுங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை. எப்படி சேல்ஸ் பண்றாங்க தெரியுங்களா? தங்களுடைய காணிக்கை திட்டங்களை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூவி கூவி விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக மொத்தத்துல தேவனுடைய சபையை வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டார்கள், கள்ளர் குகையாய் மாற்றி இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர்களிடத்தில் இருக்கிற ஒரே வழி, நீங்கள் காசு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்கள். எப்படி வாங்குவது? கொஞ்சம் காசு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும். கந்து வெட்டி கடைக்காரர்கள் கூட இந்த அளவுக்கு கொள்ளையடிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு பச்சை பச்சையாக புழுகுகிறார்கள். ஆனாலும் மக்கள் இவர்கள் பின்னாடி ஏன் போறாங்க தெரியுங்களா? அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளமா இருக்கிறது. அவர்களை நினைத்து வருத்தப்படுவதா, இல்ல அவர்களுடைய அறியாமைக்கு கிடைத்த இது தக்க தண்டனை என்று நினைத்து கொண்டிருப்பதா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம விற்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான போதனை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஏதோ நான் காணிக்கை கொடுத்ததுனால அல்ல, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். நீங்க கொடுத்த காணிக்கையினால உங்களுக்கு அப்படியே ஆசீர்வதிக்கிறாரா? இந்த எண்ணத்தோடு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு வியாபாரி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்துக்குள்ள வாங்க. இது போன்ற போதர்கள் பின்னாடி போய் நாசமாய் போய் விடாதீர்கள். ஃபைனலா 6வது குறிப்பு, 19 நூற்றாண்டுகளாக இல்லாத, 1900 வருடங்களாக இல்லாத, வருடமானால் வாக்குத்தத்தம், மாதமானால் வாக்குத்தத்தம், வாரமானால் வாக்குத்தத்தம். இந்த வருடம் வந்த உடனே இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், யாரையெல்லாம் அமைச்சராக்க போகிறார், யாரையெல்லாம் பிரதமராக்க போகிறார், யாரையெல்லாம் கீழே விழத்தள்ள போகிறார், யாரையெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார், அதுவும் குறிப்பாலாம் கிடையாது. எல்லாமே அடிச்சு விடுறது. வருஷம் வருஷம் ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன சொல்லி கொண்டு வந்தார்? இவங்க ஆரம்பிச்சு ஒரு 10-30 வருஷமா இது பண்றாங்க. எந்த நூற்றாண்டிலும் இது கிடையாது. இப்ப பாருங்க, அடுத்து 2026 வரும். 2026லும் இந்த புலம்பல் தொடரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1980, எனக்கு விவரம் தெரியும் போது ஒரு 89, நாங்க 80 காலகட்டங்களில் பிறந்தவர்கள்.
அப்ப இருந்து ஒரு 20-30 வருஷமா வருஷமானா இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் யாரா, இந்த வருஷம் இவங்க என்ன சொல்ல, ஆண்டவர் வரவே மாட்டார், வாய்ப்பே கிடையாது. 2026 வரமாட்டார். ஏன்? நாங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டி இருக்கு. தீர்க்க தரிசனத்துல நிறைய விஷயங்கள் நடைபெற வேண்டி இருக்கு. இந்த வருடம் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம், அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வரும். சரி, அமெரிக்காவில் எப்ப ஆட்சி மாற்றம் வருது? 6 மாசம் கழிச்சு தான் எலெக்ஷன் வரப்போ, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 6 மாசம் கழிச்சு ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப ஆண்டவர் 6 மாசம் வரமாட்டாரா? எல்லா வருடமும் ஆண்டவர் வரவே மாட்டாருங்கிறது போல தீர்க்க தரிசனத்தை இவர்கள் உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எதுவுமே உண்மை இல்லை. இவங்க முக்கியமான எதையும் சொல்லவே இல்லை. கடைசியில இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை கூறு போட்டு விற்று கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது எல்லாமே பழைய பாவங்கள் புதிய பாக்கெட் வடிவிலே வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையா நாம் இருப்போம். இது உங்களில் சிலரை கோபப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுதான் யதார்த்தம், இதுதான் சத்தியம். இது உங்களுடைய சபையில் இருந்தால் தயவு செய்து அந்த சபைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, ஊக்குவிக்காதீங்க, உங்களுடைய பங்களிப்பை தராதீங்க, விலகி ஓடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.